ஒரு பக்கம் வந்து யூடியூபர்ஸ் எல்லாருமே அவர் வந்து எச்சரிச்சிட்டு இருக்காரு. யூடியூபர்ஸ் வந்து என்னோட கம்பெனியை பத்தி வந்து தவறா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பண்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யூடியூபர்ஸை வந்து த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சப்போஸ் வந்து எங்க கம்பெனியில் இருக்கிற மைவி3 ஆட்ஸ்ல இருக்கிற கம்பெனியில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து அந்தந்த யூடியூபர் வாசல்ல போயிட்டு நின்னா அவங்க வந்து என்ன பண்ண முடியும், அவங்க தப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து யூடியூபர்ஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யூடியூபர்ஸ் வந்து த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து. ஸோ அவர் யாரை சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியுதுல, அந்த யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசினவங்க வேற யாரும் கிடையாது. பெருசா வந்து எம்தினா பேசியிருந்தாங்க, மதன் கௌரி அண்ணா பேசியிருந்தாங்க, ஏடியூடியில் பிசி டாக்டர் நந்தா அவர்கள் பேசியிருந்தாங்க, அண்ட் அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார் அண்ணன் பேசியிருந்தாங்க. இவங்க தான் பெருசா வந்து பேசியிருந்தாங்க கரெக்டா. ஸோ நான் பார்த்த வரைக்கும் இவங்க எல்லாருமே பெருசா வந்து உங்களை வந்து அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல, உங்களை வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீங்க பண்ற பிசினஸ் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல, நீங்க பண்ற முறை தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து கிரிட்டிசைஸ் பண்ற கணக்குல தான் வரும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியுது இல்லை, அந்த பான்சி ஸ்கீம் அப்படின்றது வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே அது வந்து எங்க போய் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. இப்போ நடக்கிற வரைக்கும் அது கரெக்டாக தான் நடந்துட்டு இருக்கும். பட் எண்ட்